அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 24/4/2026. அஷ்டமி திதி இரவு 7:22 வரை. அதன் பிறகு நவமி திதி. மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் இரவு 8:14 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன் செவ்வாயுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? யோகா தியானம் பயில, ஜபம் பூர்த்தி செய்ய, நவகிரகங்களை வழிபட, மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, மருந்து தயாரிக்க, முச்செடிகள் அகற்ற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பால் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய சேர்க்கையும் நல்லதாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்லவர்களோடு பழகக்கூடியவர்கள், நல்லதையே பேசக்கூடியவர்கள், 4 பேருக்கு நல்லதையே செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ராசிக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் வேகமாக பேசுவீங்க, சில நேரங்களில் கொஞ்சம் கோபப்படுவீங்க, யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படவும் செய்வீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாம் இன்னைக்கு வேகமாக நடக்குங்க. வீடு மாறுறது அல்லது வீடு கட்டுறது, வாங்கிறது, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உடம்புல ரத்தம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹீமோகுளோபின், விட்டமின் டி குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் எந்த உணவில் இருக்குது, அதை சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறத மருத்துவரின் உதவி கொண்டு அதை தெரிந்து கொண்டு அந்த மாதிரி உணவுகளை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. ராகு நல்லா இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வேறு மதத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. 7ரை சனி இருக்கிறதுனால எல்லாரையும் வெள்ளையாக நம்பிடாதீங்க. முன்ன நல்லவங்களாக இருந்தவங்க இப்போ நல்லவங்களாக இருப்பாங்களான்னு தெரியாது. இப்போ அவங்க நிலைமை மாறி இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பழகுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இன்றைக்கி இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் வகையில் யாரேனும் அவமதித்தால் எங்கும் எப்பொழுதும் எதிர்த்து நிற்க தயாராக இருங்கள். அதில் தவறேதும் இல்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சுய கௌரவம், தன்மானம், இதை நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. மனுஷன் வாழறதே அதுக்காக தானுங்க. அப்புறம் அது போய் மற்றதெல்லாம் வந்தால் அதில் என்னங்க பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 5
நெஞ்சர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வீடு தேடி சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகமாகி அவங்களால ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனவங்க இப்போ வழியே வந்து பேசுவாங்க. புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் குறையும், லாபம் அதிகமாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் மாறி உத்தியோகத்தில் அலுவலகத்தில் நல்ல மரியாதை இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உன்னுடைய தவறு என்ன என்று நீ உணராதவரை மற்றவர்களை நீ எப்போதும் குறை சொல்லி கொண்டிருப்பாய். அதனால தாங்க ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அடுத்தவங்களை நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. அவரால் தான் நான் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ஒருபோதும் பழியை தூக்கி மற்றவங்க மேலே போட மாட்டீங்க. நம்ம எங்கே கோட்டை விட்டோம், நாம் எங்கே தவற விட்டோம், நம்முடைய பலவீனத்தால் நாம் இது மாதிரி ஆயிட்டோம், இனிமேல் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், அக ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், தன் மனதில் இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை அள்ளி தூக்கி எறிந்துவிட்டு மனதை சுத்திகரிக்கக்கூடிய சுத்தவான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். உங்களுக்கு தனாதிபதியே அவர் தான். அதனால் எதிர்பார்த்ததெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆரோக்கியம் அழகு இன்றைக்கி கூடிக்கிட்டே போகும். இங்கிதமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. முடியாதுங்கிற வேலையை கூட முடித்து காட்டுவீங்க. நல்லவங்க நட்பெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பிரபலங்களாலும் நீங்கள் ஆதாயம் அடைவீங்க, பிரபலம் அடைவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கு கொஞ்சம் மாறுங்க. அதே மாதிரி வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கல்கள் அதெல்லாம் மாறும். வாடிக்கையாளர்கள் இன்றைய தினத்தில் வருவாங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்க்க பாருங்கள். இரவு நேரம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லது. இரவு நேர உணவை தாமதமாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சின்ன சின்னதாக சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி அந்த பழைய குக்கர், மிக்சி, ஃப்ரிட்ஜு அதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொபைல் ஃபோனும் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. உங்கள் ராசிநாதன் அங்கே தான் உட்கார்ந்துருக்காரு. அதனால் அலுவலகத்தில் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான். பலத்தை உறுதிப்படுத்து, பலவீனத்தை உள்ளடக்கு.
அதனால தாங்க பலவீனத்தை நீங்கள் என்றைக்குமே வெளியில் சொல்லிக்க மாட்டீங்க. யாராவது ஏதாவது அப்படி இப்படி அரச புரசலாக உங்களை பற்றி கேள்விப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு அதுங்க சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் பலவீனங்களை எல்லாம் வெளிப்படுத்திக்காமல் பலத்தை மட்டும் உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பூசம் நட்சத்திரத்தில் இரவு 8:15 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூச நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபமெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இரவு 8:15 மணியிலிருந்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால இரவு 8:15 மணியிலிருந்து ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாங்க. முன்கோபத்தையும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உப்பு காரம் உள்ள உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைய தினம் அவசரப்பட்டு பெரிய முதலீடுகள் எதுவுமே வேண்டாம். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் வேலையாட்கள் அவங்கள்ட்டெல்லாம் கனிவாக நடந்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உங்களுக்கு இன்றைக்கி உண்டு. ஆனால் வேலை சுமையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் சின்ன சின்னதாக விவாதங்களும் வரும். மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எப்போ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி காட்டுவாங்க. உடனே கோவப்பட்டு இன்னும் நீ இதை மறக்கலையான்னு கேட்காம கொஞ்சம் பொறுமையாக இருந்துடுறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வழிபாட்டு தலங்களுக்கு சென்றுதான் புண்ணியம் சேர்க்க வேண்டும் என்பதில்லை. மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்வது, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருந்தாலே அதுவும் ஒரு வகையில் புண்ணியம் சேர்க்கிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வாழவிடு என்ற கொள்கை பிரகாரம் நீங்களும் நலமாக இருந்து கொண்டு மற்றவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால நினைச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்களோ, யாருமே நம்மக்கிட்ட உண்மையாக இல்லையோ அப்படின்னு உள் மனசுக்குள்ளார சில எதிர்கேள்விகளெல்லாம் எழும்பிக் கொண்டேயும் இருக்குங்க. இருந்தாலும் குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்காரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது இன்னைக்கு நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்களோடையும் சரி, நாம் தான் ரொம்ப அக்கறையாக இருக்கோம், நம்ம மேலே யாரும் அக்கறையாக இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு சில நேரங்களில் சந்தேக பார்வையும் பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதெல்லாம் விலகும். அதே மாதிரி உங்களுடைய கல்வித் தகுதியை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதன் மூலமாக சின்ன சின்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரருடைய புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இறைவன் தனக்கு பிடித்தமானவர்களுக்கு அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சில பிரச்சனைகளையும் தந்து அதன் மூலமாக மனப்பக்குவத்தையும் நிதானத்தையும் அள்ளி கொடுக்கிறார். இதெல்லாம் சரிதாங்க.
எவ்வளோ நாளைக்கு தான் கடவுள் இப்படிலாம் எங்களை கஷ்டப்படுத்துவார், அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு நீங்கள் முணுமுணுக்கிறது எல்லாமே தெரியுதுங்க. எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் அருள் என்று தெய்வீகத்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நல்லது நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு விலகும். அதே நேரத்தில் இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, ஒரு பயம் இதெல்லாமே இருந்துருக்குங்க. நீர் கிரகம், நெருப்பு கிரகம், வாயு கிரகம் 3 கிரகம் ஒன்று சேர்ந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் திடீர்னு காலையில் எப்படியும் சமாளித்து வந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. மதியம் பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆகிடுவீங்க. எவ்வளோ கடனை தான் அடைக்கிறது, எவ்வளோ நாளைக்கு தான் உழைக்கிறது, எனக்குன்னு நான் இன்னும் வாழவே இல்லையே, எல்லாருக்காகவும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்லையே, என்னோடய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு யாரும் இல்லையே, அதை பகிர்ந்து கொள்கிறதுக்கும் யாரும் இல்லையேன்னு மனசுக்குள்ளார ஒரு புழுக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அப்புறம் சாயந்தரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுவீங்க. நம்ம நாமே தேத்திக்கிட்டால் தான். நம்மளை தேத்துறவங்க யார்? நமக்கு பழக்கமே இல்லை. போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டு பழக்கம் இல்லை. எல்லாம் நாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா சந்திரன் நல்லா இருக்கார், ஆனால் லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்ல, எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குது, டென்ஷன் ஆக வேண்டாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நிம்மதியாய் இருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே. இருப்பதை வைத்து அனுபவிக்க கற்றுக்கொள். நிம்மதி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். அதனால தாங்க அது வேணும் இது வேணும்னு நீங்கள் கடவுள்கிட்ட கையேந்த மாட்டீங்க, யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டீங்க. எனக்கு வேண்டியதை, எனக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு போதுமான அளவுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் மற்றவங்கள்ட்ட போயெல்லாம் கையேந்தணும்? இது போதும், இதை வச்சே என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என்று போதுமென்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொன்மனச் செம்மல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதி சனி பகவான், அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. திடீர் திருப்பங்கள், யோகங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சிலருக்கு புது வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சம்பள பாக்கி, நிலுவைத் தொகை அதெல்லாம் கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. அதே போல் பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். புது அக்ரிமெண்ட் போடுற மாதிரியான சூழ்நிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. முக்கியமான கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் செல்வாக்கு உண்டுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளாலும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அரசியலில், அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கி வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, தேங்கி கிடக்கும் குட்டைதான் கல்லெறிந்தால் கலங்கி நிற்கும். ஆனால் நதி கலங்காது. அதனால் ஓடிக்கொண்டே இரு. அதனால தாங்க நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஓய்வென்பதே அறியாத உதயசூரியனாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதை தொட்டாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபல யோகாதிபதி பாக்யாதிபதி சந்திரன் இன்னைக்கு ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் அங்கங்கே வாங்கினதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே செல்வாக்கும் உங்களுக்கு ஒருபடி உயருங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாரு, பகை கிரகங்களோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க. பங்குதாரர்களோடு இருந்து வந்த கருத்து மோதல் விலகுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன், அவரும் வலுத்து உட்கார்ந்துருக்கார். அதுவும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால மகளுக்கு கல்யாண விஷயம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் வேலை சுமை இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கோபத்திலும் நிதானம் தேவை. கோபம் சிறிது நேரத்தில் நின்றுவிடும். ஆனால் நாம் பேசிய வார்த்தைகள் அப்படியே நிலைத்து போய்விடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கோபப்பட்ட உடனேயே கொடகொடன்னு எல்லாத்தையும் கொட்டுற பழக்கம் உங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க. கோபப்பட்டாலும் கூட அந்த கோபத்தில் கூட நிதானம் தவறாமல் நீங்கள் பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் முழுதும் அறிந்தவர்களாக, முழு பண்பாளர்களாக, ஆளுமைத்தன்மை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏமாற்றங்கள்லாம் இருக்கும். அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். அதே போல் வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்திலேயும் இன்றைய தினத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டாம். அதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபார வகையில் கூட வாடிக்கையாளர்கள் மனசு புண்படாமல் பேசுகிறது நல்லது. பங்குதாரர்கள் நான் தான் எல்லாத்துக்கும் பெருமையாக பேசிப்பாங்க. நீங்கள் அவங்க கூட போட்டி போட்டுட்டு பேச வேண்டாம். நல்லது நடந்தால் சரிங்கிற வகையில் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை பாருன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் நிறையா பார்த்துட்டுருக்கீங்க, பார்க்குறோங்கிறதுக்காக இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா? வேலையை தான் கொடுக்குறாங்களே தவிர மற்றது எதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல.
சுற்றி இருக்கிறவங்க ஆளாளுக்கு எதேதோ சொல்லுவாங்க, எதையோ பேசுவாங்க. அதில் மனசு சங்கடப்படுங்க. நம்மளை நாம் முதல்ல மதிக்க கற்றுக்கணும். அந்த சுய மதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நமக்கு வேணுங்க. நீங்கள் மற்றவங்களெல்லாம் அப்படியே தலையில் தூக்கி கொண்டாடுவீங்க, ஆனால் உங்களை நீங்களே மட்டம் தட்டி கொள்வீங்க. அந்த மாதிரியான சிந்தனைகளை தூக்கி எறிந்து விட்டு தொலைநோக்கு சிந்தனைக்காக வந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை சந்திரன் இன்னைக்கு பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு, தேஜஸ் அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யுது, ஏதாவது ஒரு வாக்குவாதம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை எந்த அளவுக்கும் பாதிக்காதுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால எத்தனையோ வீண்பழிகளை சுமக்க வேண்டியதாக இருக்குது. இந்த உலகம் உண்மையை கொண்டாட மாட்டேங்குது, பொய்களையும் வதந்திகளையும் தான் கொண்டாடுதுன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லார் மனசுலையும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான் தைரியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. வியாபாரத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம், கடையை மாற்றலாம், வேலையாட்களை மாற்றலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பணபலம் தேவைப்படுது. அதனால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் பணபலத்தை அதிகப்படுத்துறதுக்கு, வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிகளையும் பார்த்து கொண்டிருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண் அல்லது பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு. ஆனால் ஒருபோதும் பிரச்சனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்காதே. இதுதாங்க உங்கள் தத்துவம். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வா பேசி தீர்க்கலாம் அப்படின்னு உடனே கிளம்பிடுவீங்க. பிரச்சனையை உருவாக்குறவங்க யார் அதுக்கு காரணமானவங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உடனடி தீர்வு காண்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வருஷக்கணக்கில் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வருங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் வருவாங்க. பங்குதாரர்கள் உங்கள்கிட்ட சமாதானமாக போவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. குரு பகவான் 5வது வீட்டில் உட்கார்ந்து 9வது பார்வையால் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைய தினம் அழகு, இளமை அதிகமாகும். சுறுசுறுப்பாவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளார வருங்க. வேலை சுமையும் இன்றைக்கி குறையுங்க. கல்யாண விஷயமாகவும் பேசலாம். எல்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நினச்சதெல்லாம் நிறைவேறும். மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சூரியன் தனித்து தான் இருக்கிறது, ஆனால் இன்னும் ஒளி வீசி கொண்டு தான் இருக்கிறது. அதுபோல தாங்க மற்றவங்களை கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் துணைக்கு தேடிக்கிட்டு எந்த வேலையும் செய்து கொண்டு இருக்க மாட்டீங்க. எங்கே போனாலும் தனித்து நீங்கள் நிற்பீங்க. சுயம்புவாக இருந்து சுயமரியாதையுடன் நடந்து கொள்ளுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால
எப்படியோ உருட்டி புரட்டி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. கஷ்டமெல்லாம் வர்ற மாதிரி தெரியுது, ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாம் கை மாறி போயிடுது. அதனால் கேதுவால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குதுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்திலையும் முடியுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. பிள்ளைங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்களும் அவங்கள புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை சுக்கிரன் கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேருங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே செவ்வாய், சனி பகவான், புதன் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தொண்டை புகைச்சல், பல்வலி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. சில நேரம் சூடாக பேசுவீங்க, சில நேரம் சுடராக பேசுவீங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது தாங்க சூரியன் தருவாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கலெக்ஷன் நல்லா இருக்குது. அதே மாதிரி வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது. இருந்தாலும் நமக்கு எதுவும் கூப்பிட்டு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2026ஆம் ஆண்டில் பிறந்திருக்கக்கூடிய பராபவ தமிழ் புத்தாண்டு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக நாம் பார்த்துட்டுருக்கோங்க. இன்றைய தினத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ புத்தாண்டு என்னெல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவு இப்போ பரவாயில்ல, நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தாங்க போயின்னு இருக்குது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்குது. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி நகரத்தில் இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க நம்ம ஊரில் ஒரு இடமாவது நம்ம வாங்கணும், நம்ம பூர்வீகத்தை நாம் விட்டு கொடுக்கலாமா, நாளைக்கு நம்ம வாரிசுகள் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் பயன்படுமேன்னு சொல்லிட்டு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமான இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இருக்கும் பொழுது இந்த பராபவ புத்தாண்டு பிறந்திருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால நம்மளை நாம் தாழ்த்திக்க கூடாது. எல்லாரும் அவங்கவுங்கள வசத்திக்கிறாங்க, ஆனால் நாம் தான் நம்மளை மட்டமாக நினச்சிக்கிறோம். இனிமேல் அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நாமும் நம்மளை உயர்த்தி தான் பார்க்கணும், நாமும் நம்மளை உயர்த்தி தான் பேசிக்கணும் அப்படின்னு தன்மானம் இந்த வருடத்தில் உங்களுக்கு அதிகமாகும். சுயமரியாதையும் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் கூட இந்த வருஷத்தில் சரியாகுங்க. 2 பேருக்கும் ஒத்துமை அதிகமாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வீடு மாறுறது அல்லது ஊரே மாறுறது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதி சனி பகவான் அவர் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. இந்த வருஷம் முழுக்க, இந்த பராபவ புத்தாண்டு முழுக்க அவர் அங்கே தான் இருக்க போகிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. சிலருக்கு பெரிய வேலை கிடைக்கும், சிலர் புது தொழில் வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன வீண் பழிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய உழைப்பு அதிகமாகும், உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்குங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் அதிசாரத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார போகிறாரு. அந்த நேரத்தில் திடீர் பணவரவு, செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபாரம் கடந்த
வருஷத்தை விட இந்த பராபவ வருஷத்தில் சூடு பிடிக்கும், கடையை மாற்றுவீங்க அல்லது தொழிலை மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் சொந்த இடத்துல கடையை ஆரம்பிச்சுட்டு நாம் கடன் பிரச்சனைலேருந்து வெளில வருவோம், வாடகை பிரச்சனைலேருந்து வெளியில் வருவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. எல்லா வகையிலுமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் ராகு கேதுவினுடைய போக்கு இந்த வருஷம் முழுக்க கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வராரு, கேது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால தானுண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விவகாரத்தில் போய் சிக்கிக்காதீங்க. ஏற்கனவே நிறைய உதவிகள் செய்து தான் உபத்திரவத்தில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க. அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் யோசித்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லதுங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. இந்த வருஷம் முழுக்க நல்லது நடக்கும். சிலர் வீடு கட்ட வாய்ப்பு இருக்குது. மகளுக்கு நல்ல வரன் அமையும். கல்யாணம் கூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த பராபவ வருடம் முழுக்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்து சேர்றதுக்கு திருமலா திருப்பதியிலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை சென்று ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க. மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. உலர் திராட்சை தானமாக கொடுங்க. பராபவ ஆண்டு உங்களுக்கு பலவித யோகங்களையும் தருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.